ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Redmi Note 5 Pro அப்படிங்கிற மாடலோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கேமரா மூலமாக எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா லைட்டிங் நல்லா இருந்தால் கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், க்ரீன்லாம் நல்லா க்ரீனாகவே தெரியுது. பட் டைனமிக் ரேஞ்ச் ஓகே, அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதை க்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா HDR ஆன் பண்ணாமல் எடுத்தது. இதில் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே ஃபோட்டோவை HDR ஆன் பண்ணி எடுத்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் நல்லா இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. இந்த கேமரா மூலமாக எடுத்த சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பாருங்கள். ஃபோட்டோ பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் தெரியுது. அதே இது HDR ஆன் பண்ணி எடுத்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இன்னும் நல்லா தெரியுது. லோ லைட்டில் பார்த்திங்கன்னா இந்த கேமரா பார்க்க நல்லாயிருக்கு. பட் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் கொஞ்சம் இருக்குது. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்மளால் இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதை விட்டுடலாம். எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் போயிட்டோம்னா ரொம்பவே கிரெயின்ஸ் தெரியுது. இதில் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட் பாருங்கள், இதுதான் அவங்க மெயின் ஹைலைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லையுமே எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் போர்ட்ரேட் மோட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது முழுக்க சாஃப்ட்வேர் அல்காரிதமாக தான் பண்ணியிருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமேஷன் சூப்பர்னு தான் சொல்லணும். குரூப்பாக எடுக்கிற செல்ஃபீஸ்க்கும் போர்ட்ரேட் மோட் சூப்பராக இருக்குது, இம்ப்ளிமேஷன் கரெக்டாகவும் பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நல்லா இருக்குது. கிரெயின்ஸ் ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. லோ லைட்டில் கூட இந்த போர்ட்ரேட் மோட் சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ. இந்த ஃபோனுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது EIS. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் இந்த ஷேக் இல்லாமல் நல்லாயிருக்கு. முழுக்க இதுவும் சாஃப்ட்வேரில் தான் பண்ணியிருக்காங்க. இதோட அல்காரிதமும் நல்லாயிருக்கு. EIS இந்த இடத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. இதில் எடுக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா ஃபோக்கஸ் சுத்தமாக ஆக மாட்டேங்குது. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுக்கிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெட்மி கிட்ட எப்போதுமே பெருசாக குறை சொல்கிறது அவங்க கேமரா தான். இந்த முறை அவங்க கேமரா நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ நாளைக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.